குட் ஈவினிங் சில்ட்ரன். இன்னைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 1 மெஷர்மெண்ட்டை பற்றி ஒரு சில கருத்துக்கள் படிக்க போகிறோம். இதில் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ். இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறது வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ் படிக்க போகிறோம். அதே மாதிரி சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்தது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் சொன்னோம்ல, அதில் சம் இம்பார்ட்டன்ஸ் குவான்டிட்டிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் லூமினஸ் இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். அதோடைய யூனிட்ஸோட ஃபார்முலாஸோட பார்க்க போகிறோம். பிளெயின் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள் கூடிய டிஃப்ரென்சஸ், சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா, சயின்ஸ் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு 3 மேஜர் சப்ஜெக்ட்ஸை பிரிச்சிருக்கோம் இல்லையா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. பயாலஜியில் 2 டிவிஷன்ஸ் இருக்குது, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பாட்னி அண்ட் ஜுவாலஜி. இந்த சயின்ஸ், டோட்டல் சயின்ஸ்லேயே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் பேசிக் சப்ஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ் தான். பிகாஸ் ஃபிசிக்ஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த பேஸ் ஆஃப் ஆல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ். இந்த ஃபிசிக்ஸ் தான் ஒரு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு பேஸ், அடிப்படையான சப்ஜெக்டாக இருக்குது. ஏன்னா இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன்ஸ், அதாவது ஒரு விஷயத்தை நல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி அதுக்குரிய ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், மெயினான சப்ஜெக்ட் வந்து ஃபிசிக்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வெரி வெரி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும், எல்லா சயின்ஸ் சப்ஜெக்ட்லேயே ரொம்ப அடிப்படையான சப்ஜெக்ட் வந்து இந்த ஃபிசிக்ஸ் தான், இயற்பியல். ஓகேவா? இதில் முக்கியமானது வந்து மெஷர்மெண்ட்டு. இந்த மெஷர்மெண்ட்னா என்ன அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ரிவேஷன் நம்மளுக்கு தேவை. என்ன அப்படின்னா, மெஷர்மெண்ட் இஸ் த பேஸ் ஆஃப் ஆல் சயின்டிஃபிக் studies and experiments. It is the process of finding an unknown physical quantity by using a standard quantities. அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா, தெரியாத ஒன்றை, தெரியாத அளவீடுகளை தெரிந்த அளவீடோட ஒப்பிட்டு பார்ப்பது தான் இந்த மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச விஷயத்தோட கம்பேர் பண்ணி பார்க்குறது. இதை வந்து நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன்னா, இப்போ நம்ம கடைக்கு போகிறோம். இப்போது 1 கிலோ கத்திரிக்காய் நம்மளுக்கு தேவைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 1.5 கிலோவோ ஒரு 2 கிலோவோ தெரியாத ஒரு அளவை நம்ம அள்ளுவோம். அதை வந்து நம்ம கடைக்காரர் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக 1 kg அளந்து கொடுப்பாங்க. அப்போ தெரியாமல் நம்ம எடுக்கிற அந்த அளவீடை தெரிந்த 1 kg ஸ்டோனை வச்சு அவங்க எடை போட்டு கொடுக்குறாங்க இல்லையா? அதுதான் வந்து கரெக்டான, அதுலேருந்து 1 kg எடுக்கிறோம் இல்லையா? அதுதான் வந்து நோன் குவான்டிட்டிஸ். அன்னோன் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வந்து நம்ம தெரியாத அளவை எடுக்கிறோம், அவங்க அதுக்கப்புறம் கடையில் அளந்து 1 kg கரெக்டாக கொடுக்குறாங்க இல்லையா? அது வந்து நோன் குவான்டிட்டி. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 1 கிலோ, 2 கிலோ, 1/2 கிலோ அப்படின்னு போடுறது வந்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. நம்ம தெரியாமல் எடுக்கிறோம் இல்லையா? ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு இல்லாமல் நம்மளுக்கு தெரியாமல் நம்ம எடுக்கிறோம் இல்லையா? 1.5 2 அப்படின்னு நம்ம தெரியாமல் அள்ளுவோம் இல்லையா? அது வந்து அன்னோன் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். அப்போ அன்னோன் குவான்டிட்டிஸை நம்ம ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிஸோட கம்பேர் பண்ணி கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்கிறது தான் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் அண்ட் அன்னோன் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் பை யூஸிங் எ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிஸ். கரெக்டாக 1 கிலோ அப்படின்ற ஒரு ஸ்டோனை வச்சு அவங்க அளந்து எடுக்கிறாங்க இல்லையா? அதுதான் சரியான அளவீடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இந்த லெசனில் பார்க்குறது வந்து யூனிட் சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். வி நீட் 3 திங்ஸ் ஃபார் அ பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட். ஒரு அளவீடு வேணும் அப்படின்னா நம்மளுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் தேவை. என்னெல்லாம் 3 விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து இன்ஸ்ட்ருமெண்ட். நான் சொன்னேன் இல்லையா, எடைக்கல். இப்போது இது வந்து நான் வெயிட்டுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த மாதிரி நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்க்கு நிறைய குவான்டிட்டிஸ் இருக்குது. அந்த நிறைய குவான்டிட்டிஸ்க்கு தேவையானது வந்து நம்பர் 1 இன்ஸ்ட்ருமெண்ட். வெயிட்டை வச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கு எடை கற்கள்,
தேவை. அதே மாரி வேயிங் மிஷின்ஸ் தேவை இல்லையா? அதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவோம். இன்னொன்னு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, அதே மாரி அக்செப்டபிள் யூனிட்டும் தேவை. அதுக்குரிய பெர்ஃபெக்ட் யூனிட் தேவை. இப்போ ஒரு லென்த் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஸ்கேல் வச்சுக்கலாம். ஒரு புக்கோடைய அ ஒரு நீளத்த நம்ம அளவெடுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டா நம்மளுக்கு யூஸ் ஆகுறது வந்து ஸ்கேலு. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிஸ் இப்போ லென்த்துன்னா மீட்டர்ன்னு சொல்லுவோம், இல்ல சென்டிமீட்டர்ல எடுப்போம். மில்லிமீட்டர் தேவை இல்லையா? ரொம்ப குட்டினா மில்லிமீட்டரா இருக்கும். ஓரளவுக்குன்னா நம்ம மீட்டர். கொஞ்சம் பெரிய அ லென்த் வேணும் அப்படின்னா கிலோமீட்டர்ன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. அப்புறம் அதுக்கு உரிய அக்செப்டபிள் யூனிட் இருக்கு. கரெக்ட்டா ஒரு யூனிட்ஸ் இருக்கு. இது 3மே தான் அ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பெர்ஃபெக்ட் மெஷர்மென்ட் நம்மளுக்கு தேவை அப்படின்னா, இந்த 3 விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இப்போ இந்த புக்ல ஒரு ஆக்டிவிட்டி குடுத்துருக்காங்க. மெஷர் த லென்த் அண்ட் பிரெட்த் ஆஃப் யுவர் சயன்ஸ் புக் யூசிங் எ ரூலர். ரூலரை யூஸ் பண்ணி நம்ம லென்த்தை அளவிடுக்கிறோம் இல்லையா? அந்த ரூலர் தான் இங்கே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் ஆகுது. ஸ்கேல் அண்ட் கம்பேர் யுவர் வேல்யூ வித் தோஸ் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய அளவீடோட ஒப்பிட சொல்கிறாங்க. இப்போ எப்படின்னா, உங்களுடைய புக்கோடைய லென்த்தும் பிரெத்தும் நீங்கள் வந்து ஸ்கேலை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி அதை வந்து நீங்கள் எழுதி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய அளவீடோட ஒப்பிட சொல்கிறாங்க. ஒருத்தரோடைய அளவீடோ ஒப்பிட சொல்கிறாங்க. ஆக்சுவலாக உங்களுடைய சயின்ஸ் புக்கோடைய லென்த்து நம்ம ஸ்கேலில் வச்சு மெஷர் பண்ணும்பொழுது பர்ஃபெக்டாக 0லேருந்து மெஷர் பண்ணுவோம். நம்ம லென்த்தை வந்து நம்ம 6th 7thலேயே பேசிக் மெஷர்மெண்ட் படிச்சிருப்போம். 0லேருந்து நம்ம ஸ்கேல் மெஷர்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது 0லேருந்து மெஷர் பண்ணுற மாதிரி வரும். இதை நீங்கள் எடுத்து பேப்பரில் எழுதும்போது லெட் அஸ் சே தட் த லென்த் ஆஃப் த புக் பி 30 சென்டிமீட்டர். இப்போ ஒரு 30 சென்டிமீட்டர் நம்மளுக்கு வந்துருச்சு லென்த் அப்படின்னா, ஹியர் த லென்த் இஸ் த பேசிக் குவான்டிட்டி. அப்புறம் லென்த்து தான் பேசிக் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அடுத்தது வந்து ரூலர் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அது இன்ஸ்ட்ருமெண்ட். அப்புறம் 30 இஸ் த மேக்னிடியூட் அண்ட் சிஎம்னு போடுறோம் பார்த்தியா? இங்கே சிஎம்னு போடுறோம். அது வந்து தான் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு லென்த்தை எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுக்கும் நம்மளுக்கு ஒரு மேக்னிடியூட் தேவை, அதே மாதிரி யூனிட் தேவை, அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் மெஷர்மெண்ட். இந்த ஆக்டிவிட்டி தான் நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா சில்ட்ரன்? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, யூனிட் சிஸ்டத்தில் நெக்ஸ்ட்டு வேறு என்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 3 இம்பார்ட்டன்ட் யூனிட் சிஸ்டம் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃபிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் பார்த்தீங்கன்னா எஃபிஎஸ் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா எஃப் அப்படின்றது ஃபூட்டு, இது லென்த்துக்கு. பி அப்படின்றது பவுண்டு ஃபார் மாஸ். அண்டு எஸ்ன்றது வந்து செகண்ட் ஃபார் டைம். இது எஃபிஎஸ் சிஸ்டம். லென்த்து, மாஸ் அண்டு டைம், இது 3த்துக்குமே அவங்க யூனிட்ஸ் குறிச்சிருக்காங்க. லென்த்தை ஃபூட்டாகவும், அதே மாதிரி மாஸை பவுண்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது டைமை செகண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த எஃபிஎஸ் சிஸ்டத்தில் இதுதான் யூனிட்ஸ் அப்படின்றது இருந்தது. இது ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்டாக கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணாங்க. இது வந்து காமன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து 3 சிஸ்டம்ஸ். நம்பர் 1 எஃபிஎஸ் சிஸ்டம். ஓகே. இந்த எஃபிஎஸ் சிஸ்டத்தில் எது வந்து லென்த்துக்கு யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபூட்டு, அதே மாதிரி மாஸுக்கு பவுண்டு, டைமுக்கு செகண்டுன்னு சொல்லுவாங்க எஃபிஎஸ் சிஸ்டத்தில். ஓகே. அனதர் ஒன் சிஸ்டம் என்னன்னு பார்க்கலாமா? அனதர் ஒன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ் சிஸ்டம் இருக்குது. இந்த சிஜிஎஸ் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா லென்த்துக்கு சென்டிமீட்டர்,
தான் யூனிட். அப்புறம் மாஸுக்கு பார்த்தீங்கன்னா கிராம் தான் யூனிட். டைமுக்கு பார்த்தா செகண்ட் யூனிட். இது ஒரு கைண்ட் ஆஃப் சிஸ்டம், சிஜிஎஸ் சிஸ்டம். நம்பர் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எம்கேஎஸ் சிஸ்டம். எம்கேஎஸ் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா லென்த்துக்கு மீட்டர்னும், மாஸுக்கு கிலோகிராம்னும், டைமுக்கு செகண்டுன்னும் சொல்லுவாங்க. அப்போது 3 கைண்ட்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் இதில் இருக்குது. இந்த இதில் டூ யூ நோவில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சிஜிஎஸும் எம்கேஎஸ் சிஸ்டம் அண்டு எஸ்ஐ யூனிட்ஸ் ஆர் மெட்ரிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. சிஜிஎஸும் எம்கேஎஸ்க்கும் மெட்ரிக் சிஸ்டம் சொல்லுவாங்க. அண்டு எஃபிஎஸ் சிஸ்டம் வந்து நாட் மெட்ரிக் சிஸ்டத்தில் வராது. இட் இஸ் அ பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த 3 கைண்ட்ஸ் ஆஃப் சிஸ்டத்துலேயே எஃபிஎஸ் சிஸ்டம் தான் பிரிட்டிஷ் சிஸ்டமாக இருந்துச்சு. இதை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக கற்றுக்கணும். அதே மாதிரி நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஏன்னா இதை வந்து நம்மளுக்கு வந்து என்எம்எம்எஸ் எக்ஸாமில் பர்ஃபெக்டாக கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கணும். இதில் பிரிட்டிஷ் சிஸ்டம் எது அப்படின்னு கேட்டால் நீங்கள் எஃபிஎஸ் சிஸ்டம்னு சொல்லணும் சில்ட்ரன். இதை வந்து டு யூ நோ, ரிமெம்பர், டு யூ ரிமெம்பர் இதெல்லாம் வந்து மறக்காமல் ஞாபகமாக வச்சுக்கணும். என்எம்எம்எஸ் எக்ஸாமில் இதை கேட்பாங்க. ஒவ்வொரு 3 சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் படித்தோம். இதில் எது பிரிட்டிஷ் சிஸ்டம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் மறக்காமல் சொல்லணும்.